ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழடி ஆராய்ச்சி மையம் மியூசியமாக கட்டியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. போங்க, நான் போர்டு காட்டுறேன் பாருங்கள். டைமிங் எல்லாம் போட்டிருக்காங்க. ஆமாம், நீங்கள் கண்டிப்பாக போங்க. என்னென்ன டைமு நாங்கள் அந்த சைடு போகிறப்ப தான் போனோம். மதுரை அந்த சைடு போகிறப்ப மெயின் ரோட்லேயே போர்டு வச்சுருக்காங்க. கீழடின்னு ஆராய்ச்சி இது. போனீங்கனாலே போய் ஒரு ரைட்டில் திரும்பினா போதும். 1/2 கிலோமீட்டர் தாங்க. நம்ம மெயின் என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது. நீங்கள் அலையவே வேண்டாம், உள்ளெல்லாம் போகணுன்னு நினைக்கவே வேண்டாம். போயிட்டு ரைட்டில் திரும்பினா போதும். முன்னாடியே உங்களுக்கு மியூசியமாக இருக்குது. சூப்பராக கட்டியிருக்காங்க. பில்டிங் அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. அதை விட உள்ளே இருக்கிற பார்க்குற பொருளும் சூப்பராக இருந்துச்சு. நம்ம பார்க்காத பொருளெல்லாம் அவ்வளோ பொருள் வச்சுருந்தாங்க. ஆமாங்க, இந்த பிட்டு மண்பானை பிட்டெல்லாம் அந்த காலத்துதுன்ட்டு எடுத்து வச்சுருக்காங்க. ஆமாம், நம்ம நிறைய பார்த்துருப்போம். செய்தியில் தான் பார்த்துருப்போம், நியூஸில். ஆமாம், கீழடி ஆராய்ச்சி இதுன்ட்டு நம்ம நேர்லேயே நாங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் நிஜமாக அந்த சைடு போனீங்கன்னா இது வந்து எடைக்கற்கள். 10 எடைக்கற்களாம் இதெல்லாம் போட்டிருக்கோங்க. பேரோடு இருக்குது பார்த்தீங்களா, எடைக்கற்கள். ஆமாங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டிய நம்ம படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுன்னு. ஆமாம், உங்களுக்கு அதே இதை எடுத்து வச்சுருக்கேன். ஆமாங்க, பாருங்கள், ஒவ்வொன்றுக்கும் பேர் இருக்குது. நான் சொல்கிறத விட நீங்களே பேரை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படியே பார்த்துட்டு வாங்க. இதுதான் மோதிரம் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படியே பாருங்கள். கீழடி யார் யார் போனீங்கன்னு சொல்லுங்கள். நான் இது ஃபஸ்ட் டைமு. நீங்களாம் போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை போகலைன்னா ஒரு லைக் கொடுங்க. ஆமாம், பாருங்கள், இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சுடுமண் முத்திரைகள், இதெல்லாம் ஒவ்வொரு முத்திரைகள். ஆமாம், உங்களுக்கு அதை எடுத்து போட்டிருக்கேன். இந்த பேரோடைய படித்து பார்த்திங்கனாலே தெரியும். பிற நாணயங்கள். ஆமாம், ஒவ்வொரு நாட்டு நாணயங்கள் வச்சுருக்காங்க. ஆமாங்க, நாணயங்கள் ஷேப்பே இல்லாமல் இருக்குது. அப்போ அந்த ஆங்கிலேயர் காலத்து நாணயம் தான் ஷேப் கொண்டு வந்திருக்காங்க. ரவுண்டான ஷேப்பு. அதையும் பார்த்தோன்னாங்க. அது லாஸ்ட்டில் வரும் பாருங்க, காட்டுறேன். இது ஒவ்வொரு நாணயங்கள், பிற நாணயங்கள். ஆமாம், நீங்கள் படித்து பார்த்துக்கிறக்காகவே நான் அவ்வளோ பக்கத்தில் போய் எடுத்திருக்கேன். ஆங்கிலேயர் நாணயம் இதுதான் ரவுண்ட் ஷேப் வந்திருக்கு. மற்ற நாணயங்கள்லாம் பாருங்கள், உரைக்கல். ஆமாம், போனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க. என்னென்ன செஞ்சாங்க, என்னென்ன தேடி எடுத்தோம் அப்படிங்கிறது. நம்மளுக்குள்ளே போனாலே ஒரு இது கருப்பு சிகப்பு மண்ணாலான பானை. அது அப்போவே கலரெல்லாம் அடிக்கலை, ஒரிஜினல் கலரே அப்படி இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. அவங்க டிசைன் பாருங்கள், அந்த இதுலேயே அப்போவே டிசைனாக இருக்குது. எவ்வளோ டிசைனாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. நம்ம இப்போ அந்த மாதிரி பார்த்து செய்வோம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருந்துச்சு. ஆமாம், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், சேஃபாக. ஆமாம், கலர் பாருங்கள், நல்லா டார்க்காக தெரியும். சிகப்பும் கருப்பு கலந்தது. ஆமாங்க, இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். இந்த சட்டி இது என்னென்ன தெரியல, குமுளோட அழகாக இருக்குது. ஆமாம், ஜக்கா இல்லை பாத்திரமானு கூட தெரியாது. ஆனால் அழகாக சேஃபாக இருந்துச்சு. இதெல்லாம் எப்படி உள்ளே இருந்துச்சுன்னே தெரில, அவ்வளோ தோண்டி எடுத்திருக்காங்க. ஆமாங்க, நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்குள்ளே போனீங்களே. இதெல்லாம் சரி மண்ணுக்குள்ளே இருக்குங்களா, பழசு மாதிரியே இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் உள்ளேருந்து எடுத்தது. பழைய சட்டி மாதிரியே இருக்கான அதெல்லாம் இது வரும். ஷார்ப்பாக அழகாக இருக்குது, சேஃபாக இருக்கும். ஒவ்வொரு பானை பார்த்திங்கன்னா அப்போவே இப்படி செஞ்சுருக்காங்களான்னு நம்மளுக்கே தோணும், அந்தளவுக்கு இருக்கும். ஆமாங்க, இதெல்லாமே அப்போத்து இது தான். ஆமாம், நம்ம இது பாருங்க, சின்ன வாயு ஆனால் அகலமான சட்டி. அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருந்துச்சு. ஆமாங்க, இதை விட நிறைய பெரிய இதெல்லாம் இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள். என்ன நான் போடலைன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நிறையா. ஆமாம், இது வந்து அடுப்பு, சுடுமண் அடுப்புங்க, அப்பத்து அடுப்பு. ஆமாம், இது எப்படி இருக்குது பாருங்கள். அடுப்பு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக போங்க. கீழடி ஆராய்ச்சி இது மியூசியமாக வச்சுருக்காங்க. நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய இருக்குது, வாய்ப்பு கிடச்சிருக்கு நம்மளுக்கு. ஆமாம், கரண்டி எப்படி இருக்குது பாருங்கள். இது கரண்டி. ஆமாம், அந்த பிடிச்சி உப்பலாக இருக்கிறதால வேறு ஒன்றும் இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த காலத்துலலாம் செஞ்சு வச்சது நம்மளுக்கு காமிக்கிறாங்க. ஆமாங்க, வளையல்கள். இதெல்லாம் வளையல் இச்சினோண்டு கைக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் வளையலெல்லாம் குழந்தைக்கு போடுற மாதிரி இருந்துச்சு. ஆமாங்க, சுடுமண் காதணிகள். அப்போல்லாம் தம்பட்டி போடுவாங்க, இப்போ வயசானவங்க அந்த மாதிரிங்க. இது கமல் பார்த்திங்களா, எத்தச்சோடு இருக்குன்னு. தம்பட்டி, காதணிகள் இன்னும் நிறையா இருக்குது. நான் வந்து அளவாக உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கேன். ஆமாம், உங்களுக்கு சும்மா ஒரு கொஞ்சமாக காமிச்சா போவீங்கட்டு தான். அது இன்னும் நீங்கள் போனீங்கன்னா இன்னும் நிறைய வெரைட்டி பார்க்கலாம், டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம். ஆமாங்க, இதெல்லாம் மணிகள், பாசி மணிகள். கலர் பாருங்கள், சூப்பராக இருக்குது. டார்க்கு.
இதெல்லாம் எப்படி அப்படியே இருந்துச்சான்னு தெரியல, அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு. இப்போ நம்மளால் தேடினாலும் கிடைக்காத மாதிரி அந்த கலர் மயில் கலர். ஆமாங்க, நிறைய வெரைட்டி இருந்துச்சு. மஞ்சள் கலரு. ஆமாம், அப்போ கிடச்சதாமா. நீங்கள் நேரில் போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய தகவல் தெரியும். இன்னும் நிறைய நீங்களே படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நம்ம சொல்கிறத விட. ஆமாம், போய் பாருங்கள், கண்டிப்பாக போங்க. கீழடி இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு தானே பார்க்குறது. டிக்கெட் எடுக்கலாம், அப்புறம் ஃபோட்டோ கேமராக்கு அதுக்கு டிக்கெட், நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு. கண்டிப்பாக போங்க. கீழடி போனால் மறுபடியும் சொல்கிறேன், போயிட்டு வாங்க. போனால் ஒரு லைக் போடுங்க மறக்காமல். இல்லை இந்த லாங் வீடியோ பிடிச்சிருந்தா அதுக்கும் லைக் போடுங்க மறுபடியும். நான் அப்போ தான் லாங் வீடியோ பெருசாக நிறையா போடலாம். ஒவ்வொரு ஊரை பற்றியும் ஒவ்வொரு இதை பற்றி கோயிலை பற்றியெல்லாம் போடலாம். ஆமாங்க, இப்போல்லாம் ஷார்ட் தான் பார்க்குறீங்க, எங்கே லாங் பார்க்குறீங்க. அதனால தான் லாங்கு கம்மி பண்ணிட்டோம். பாருங்கள் என்னென்ன ஆணிகள், இரும்பு பொருட்கள் அந்தந்த பேரை போட்டே வச்சுருக்காங்க. நானும் அதுக்கு உங்களுக்கு காமிக்கிருக்க வேண்டிய அந்த பேரோடு காமிக்கிறேன் பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அம்பு முனை, லாடங்கள், இரும்பு பொருட்கள் நிறையா இருக்குங்க. நான் எடுத்தது ஒரு அரைவாசின்னு வைங்களேன். இது சீப்பு பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சீப்பு. ஆமாம், தந்தினியான சீப்பு. அப்பத்து காலத்து சீப்பு பார்த்திங்கன்னா சிரிப்பாக இருக்கும். இப்போல்லாம் நம்ம வெரைட்டியாக சீப்பு வச்சுருக்கோம். நந்தனமான சீப்பு நிறையா இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. அதை ஆவலாக பார்க்கணும், இது ஆவலாக பார்க்கணுன்னு. அப்புறம் மினி தேட்ரு மாதிரி அதை உள்ள என்னென்ன ஆராய்ச்சி என்னென்ன எடுத்தாங்க அது காட்டுறாங்க, ஒரு 10 நிமிஷம். ஆமாங்க, அதுக்கும் போகலாம். இதெல்லாம் அந்த காலத்து மண் சட்டி பிட்டுகள்லாம் எடுத்து வச்சுருக்காங்க, உடஞ்ச இதெல்லாம். நிறைய கலெக்ஷன், அதாவது நிறைய கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம பார்க்குறக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது பவுல் பாருங்கள், நம்ம இப்போ பீங்கான் பவுல் வச்ச மாதிரியே அந்த காலத்தில் ஒரே மாதிரி இருந்துச்சு பவுல். மண்பாண்ட பவுலு சூப்பராக இருந்துச்சு. சேஃபெல்லாம் அப்படி இருந்துச்சு, ஒரே மாதிரி அழகாக இருந்துச்சு. ஆமாங்க, இப்போத்து செய்கிற மாதிரியே அப்பவும் செஞ்சுருக்காங்க. அவ்வளோ இதாக இருந்துச்சு, நீட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக போங்க, தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்குது. ஏன்னா நான் இது ஃபஸ்ட் டைம் போகிறங்காட்டிக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். ஆமாங்க, அரைவாசி தான் காட்டுறேன், ஃபுல்லும் காட்டல. ஃபுல்லு எடுக்கணும்னு பெரிய லென்த் வீடியோவை வந்துருங்க. கறித்துண்டுகளாம், அது கறித்துண்டுகள். கண்டிப்பாக போயிட்டு வாருங்கள். ஆமாம், சூப்பராக இருக்கும். இது அந்த மணி அது மணிகள் கலரெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஒரிஜினல் கலர் அப்படியே டார்க்காக தெரிஞ்சிச்சு. இவர் தான் எங்கள் கூட வந்த கைடு. இதுதான் ஒன்று காட்டுறாரு என்னென்ன பொருள்னு. ஆமாம், கைடு சொன்னால் கேட்டுக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி வீடியோலாம் லாங் வீடியோ பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு சப்போர்ட் கொடுங்க, நம்ம நிறைய இன்னும் வீடியோ போடலாம். ஆமாம், கீழடி போகிறவங்க கண்டிப்பாக போயிட்டு வாங்க. நான் போயிட்டு வந்த குசியில் தான் பேசுகிறேன், நீங்களும் போயிட்டு வந்தீங்கன்னா பேசலாம். பாசி பாருங்கள், என்ன கலர், டார்க் ப்ளூ கலர். அதே தான் கீழே இருக்கும், அப்படியே மேலே ஃபோட்டோவில் என்ன இருக்கும் கீழே அப்படியே வச்சுருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நம்ம பார்க்குறக்கு பார்த்துட்டே இருக்கலாம் போட்டிருக்கோம் அந்த கலரு இதெல்லாம். ஆமாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிது. போயிட்டு அப்படியே ஒரு 2 மணி நேரம் அவசரமாக எடுத்தே 2 மணி நேரங்க. பொறுமையாக நம்ம ஆராய்ச்சி பண்ணி எடுக்கிறப்ப இன்னும் டைம் ஆகும் நம்மளுக்கு. ஆமாம், நான் அவசரமாக தான் எடுத்துகிட்டு வந்தங்காட்டிக்கு எனக்கு டைம் சீக்கிரம். வெளியே நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்றக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுக்கலாம், எல்லா வசதியும் இருக்குள்ளேயே. ரெஸ்ட் எடுத்துக்கலாம் கொஞ்ச நேரம். திண்டெல்லாம் கட்டி விட்டுருக்காங்க. ஆமாங்க, இடம் பார்த்தாலே டிஃப்ரெண்ட்டாக நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்தாங்க அங்கே இங்கேன்னு, பூச்செடியில் நின்று. ஆமாங்க, தூணுக்கிட்ட நின்று நிறைய இருந்துச்சு. நீங்களும் போயிட்டு வாங்க. ஆமாம், சங்கு மணிகள், இதெல்லாம் சங்கு மணிகள் கழுத்துக்கு போடுவோம் இல்லைங்களா. ஆமாம், அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆமாங்க, இது ஒரு கப்பல் மாதிரி, அதுக்கும் போய் பார்த்துட்டு வந்தேன். அதையும் போய் நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்தேன் என்னென்னு. அப்புறம் என்னோடய ஹைட்டுக்கே ஒரு பானை இருந்துச்சு, அது வீடியோவில் காட்டாமல் விட்டுட்டேன், சாரி. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கல்லெல்லாம் பாருங்க, பெரிய பெரிய கல், அதோட பேரெல்லாம் இருக்குது, உங்களுக்கு காட்டல அது என்னென்னு. பெரிய கல்லாக எடுக்க முடியல. நீங்கள் கண்டிப்பாக போனீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் சொல்கிறத விட நீங்கள் படித்து பார்த்து இன்னும் தெரிஞ்சு இன்னும் நீங்கள் சொல்லலாம் யாருக்கு வேணாலும். அந்த மாதிரி இருக்குங்க. ஆமாம்,
எத்தனை பேர் கீழடி போனீங்கன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். நான் இது ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன். நீங்களாம் எத்தனை டைம் போகிறீங்க, இனிமேல் போகிறீங்கன்னு சொல்லுங்கள். ஆமாங்க, ரொம்ப சூப்பராக லைக்காக இருந்துச்சு பார்க்குறக்கே. ஒவ்வொரு சட்டி, இந்த சட்டி அப்படி கொஞ்சம் கொஞ்சம் உடச்சிருந்தாலும் அதையும் எடுத்து வச்சு நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. ஆமாம், பாருங்கள், அப்படியே லைனாக பார்த்துட்டே வாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் போட்டிருக்கு. ஆமாம், நீங்கள் நான் சொல்கிறத விட அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் நேரில் போய் தெரிஞ்சுக்கிற மாதிரி வராது. போயிட்டு வாங்க ஒரு டைமு. குறியீடுகள், கீழடி குறியீடுகள். ஆமாம், இது பாருங்கள், அது சட்டியோட பிட்டுகள்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க. சின்ன சின்ன இதெல்லாம் இருக்கும் நம்மளுக்கு. ஆமாங்க, அதுக்கு அங்கங்கே ரூமில் ஆள் இருக்காங்க நம்மளுக்கு காட்டுறக்கு. ஆமாம், என்னென்ன எடுத்தாங்களோ. இது ஒரு சட்டி பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்குள்ளே எல்லாமே வச்சு கவர் பண்ணி வச்சுருக்காங்க, கிளாஸ் போட்டு வச்சுருக்காங்க. ஆமாம், இது செவுறு தான் இந்த சட்டிக்குள்ளே வச்சுருக்காங்க. தொடக்கூடாது, தொடாமல் பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், நிறைய வெரைட்டி நம்ம மண்பாண்ட கடைக்குள்ளே போனாலும் கூட கலெக்ஷன் கிடைக்குது இல்லைங்க. இங்கே நிறைய பார்க்கலாம் நம்ம. ஆமாம், சட்டி வகையில் நிறைய. இது ரெட்டும் பிளாக்கும் கலந்த மாதிரி சட்டி அப்பத்தி. இது அப்படியே பூசின மாதிரியே இருக்குது பாருங்களேன். நல்லா டார்க்காக இருக்கும். நேரிலேயே போனீங்கன்னா நல்லா தெரியும், டார்க்காக தெரியும். ரெட் கலர் உங்களுக்கே தெரியும். ஆமாம், நான் சொல்கிறத விட சூப்பராக இருந்துச்சு. ஆனால் மறக்காமல் போயிட்டு வாங்க. டைம் கிடைக்கிறப்போ போயிட்டு வந்துடுங்க. நம்மளாம் இது பார்க்குறக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பமாக நினச்சி மறக்காமல் குழந்தைகளை கூப்பிட்டு போயிட்டு வாங்க. அப்போ அவங்களும் பார்த்து இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. ஆமாம், நாங்கள் அப்படி தான் போனோம். சூப்பராக இருந்துச்சு, ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. நீங்களும் போயிட்டு வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள், போயிட்டு வந்திருக்கேன் இல்லை போயிட்டேன்ட்டு. இது பார்த்திங்கன்னா பிளாக் மண், அது ஒரு பெரிய பானை. ஆமாங்க, அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக அது தனியாக வச்சுருந்தாங்க. ஆமாம், அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா இருக்குது. இங்கே வருங்க, ஜக்கு தண்ணி குடிக்கிறது அப்பத்துக்கு டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. நம்ம விட அவங்க டிசைன் பாருங்கள், வெரைட்டியாக இருக்குது. இது வந்து காளை மாடோட எலும்புங்க. 10 ஜல்லிக்கட்டு காளை மாடுங்களாமா, அதோட எலும்புகள் எப்படி வச்சுருக்காங்க. அது ஃபோட்டோ வச்சுருந்தாங்க, அந்த மாடோட ஃபோட்டோ. இது அதோட எலும்பு துண்டுகள். நம்ம அதையும் என்ட்ரன்ஸில் போனோன்னே அதான் பார்த்தோம் ஃபஸ்ட்டு. சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆர்வமாக இருந்துச்சு அது எதுன்ட்டு. அப்படியே பார்த்துட்டே வாங்க. என் பிள்ளைகளை இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்ருக்காங்க என்னென்னு. ஆமாம், மறக்காமல் போங்க கீழடி, மறந்துடாதீங்க. இது வந்து கிணறுன்னு சொல்ல, அந்த காலத்து கிணறு. அங்கே போனீங்கன்னா தான் உங்களுக்கு புரியுது, ஒரு கிணறாமா. அதையும் தனியாக எடுத்து வச்சுருக்காங்க ரூமில் பாருங்கள். அதுக்கப்புறம் சட்டிகள் விதவிதமாக வச்சுருக்காங்க. ஆமாம், மறக்காமல் போங்க. போயிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். போயிட்டேன்னு சொன்னாலும் ஒரு லைக் கொடுங்க, போகிறேன்னு சொன்னாலும் ஒரு லைக் கொடுங்க. லாங் வீடியோ பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், மறுபடியும் நம்ம பெரிய லாங்காக வீடியோ போட்டுடலாம். பாய்.